இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த 10 தூண்கள். இந்த 10 தூண்களில் தான் அந்த காலத்தில் யானைகள்லாம் கட்டி போட்டிருக்காங்க. கிமு 3வது வருஷத்துல இருந்து கிபி 19வது வருஷம் வரைக்கும் தமிழ் மொழியோட எவல்யூஷன் சொர்க்க விலாசம். இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா சொர்க்க விலாசம். பார்த்துக்கிறங்க எவ்வளோ பெரிய தூண்கள் அப்படின்னு. ஒவ்வொரு தூணையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சேர்ந்தா மட்டும்தான் கட்டி பிடிக்க முடியும். இந்த சீலிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 58 அடி. இந்த சீலிங்கில் வரைஞ்சிருக்க டிராயிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மஹாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் சின்னவங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 10 ரூபா. கேமரா கொண்டு போனோம்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. மஹாலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போய்க்கிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அநேகமாக அவங்களுக்கு தெரியல போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்க்கிருக்கு அப்படின்னு. இந்த திருமலை நாயக்கர் மஹால் பார்த்தீங்கன்னா கட்டப்படும் போது இருந்ததுல 4ல் 1 பங்கு தான் இப்போ இருக்குது. மற்ற 3 வந்து சிதைவடைஞ்சிருச்சு. இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு தூண்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6 பேர் சேர்ந்து தான் கட்டி பிடிக்க முடியும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. எக்கச்சக்கமான தூண்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த சிற்பங்கள், அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க் தான் பார்த்துக்கிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இறங்கிருக்கு. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த 10 தூண்கள். இந்த 10 தூண்களில் தான் அந்த காலத்தில் யானைகள்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இப்போ இந்த தூண்களை சுற்றி கடைகளாக இருக்குது. பட் அந்த காலத்தில் இந்த இடத்துல தான் யானைகளை அந்த மன்னர்கள் கட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 தூண்கள் இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. இந்த இங்கே அப்படியே வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக வந்து இந்த யானைகளை கட்டி போடுற தூண்களாம். இது பார்த்தீங்கன்னா கிமு 3வது வருஷத்துல இருந்து கிபி 19வது வருஷம் வரைக்கும் தமிழ் மொழியோட எவல்யூஷன் அதை பற்றி இங்கே ஒரு போர்டு இருக்குது. அதில் ஏதோ ஒருத்தன் பாருங்க கார்த்திக்னு எழுதி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. அதேமாதிரி ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஹால் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. அநேகமாக இப்போ ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அரண்மனையோட ப்ளூ பிரிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த மஹால் கட்டப்படும் போது உள்ள ஒரு அமைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் இப்போ இருக்குது. இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆயுத சாலை, வசந்தவாவி, சேவல் போரிடம், இந்த ரங்க விலாசம், இதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் திருச்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான் இருக்குது. அதெல்லாம் இந்த சொர்க்க விலாசம். இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா சொர்க்க விலாசம். இந்த அரண்மனை மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான அரண்மனை. இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பீமா, நேருக்கு நேர், குள்ளநரி கூட்டம், இது போல் பல படங்களில் உள்ள சாங்ஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கிறங்க எவ்வளோ பெரிய தூண்கள் அப்படின்னு. ஒவ்வொரு தூணையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சேர்ந்தா மட்டும்தான் கட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய தூண்கள் இருக்குது. இந்த சீலிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 58 அடி. இந்த சீலிங்கில் வரைஞ்சிருக்க டிராயிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. எப்படி இதை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்குது. இங்கே பாருங்க எத்தனை பிள்ளைகளே கட்டி பிடிக்கிறது அப்படின்னு. இந்த சீலிங் உள்ள டிசைன், அப்புறம் இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்குல்ல. இங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனை வந்து திருமலை நாயக்கர் அவர்களால் கட்டப்பட்டதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை வந்து 1637 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இதில் தான் வந்து அவர் வந்து 75 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இந்த அரண்மனை கட்டப்படும் போது இந்த அரண்மனை இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு பெருசாக இருந்திருக்கு.
அதில் பார்த்தீங்கன்னா சொர்க்க விலாசம் ரங்க விலாசம் அப்படின்னு 2 பகுதி இருந்திருக்கு. அது தவிர 18 விதமான இசைப்பிரிவில் இசைக்கும் இடம், பூஜை செய்யும் இடம், அரண்மனை மண்டபம், தேவரின் அந்தப்புறம், நாடகசாலை, இந்த மாதிரி பல இடங்கள் இங்கே இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சொர்க்க விலாசம் மட்டும்தான் இருக்குது. மற்ற 4ல் 1 பங்கு தான் இப்போ இருக்குதான். மற்ற 3 பங்கும் செதஞ்சிருச்சான். இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதுனானே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு இந்த பிளேஸ். அப்புறம் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, ஆட்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த அரண்மனையை பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா போன டயத்தில் ரெனோவேஷன் பண்ணிக்கிருந்தாங்க, அதனால தான். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய்.